அனைவருக்கும் கிங்ஸ் இலவச அகாடமியின் வணக்கம். நீங்க பார்க்க போற டாபிக் பார்த்தாக்க அவரேஜ் டாபிக் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு 3 கொஸ்டின் பார்த்துருப்போம். கண்டினியூட்டி பார்க்க போறோம். இது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு அலுவலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்களாம்? 7 பேர் இருக்காங்களாம் சராசரி. அவங்களுடைய இது எப்படி இருக்கான்? சராசரி 26 இருக்கான். அப்ப 26 ஆவரேஜ் இன்ட்டு 7 போட்டா டோட்டல் தெரிஞ்சிருமா? டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 182. 26 × 7 182 டோட்டல். ஓகேங்களா? முதல் 3 நண்பர்களின் சராசரி எவ்வளோ இருக்கு? 19 இருக்கான். அப்போ 19 × 3 போடுங்க. போட்டால் எவ்வளோ வரும்? 57. சரிங்களா? கடைசி 3 பேருடைய நம்ம சராசரி எவ்வளோ இருக்கான்? 32 இருக்கான். கடைசி 32 × 3 போடுங்க. எவ்வளோ வரும்? 96 வரும். சரிங்களா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இங்க மூணு கூட்டினா 6 பேர் இருக்காங்க. இங்க ஒரு ஆள் இருக்கு. அப்ப ரிமைனிங் எத்தனை பேர் இருக்க போறாங்க? 7 - 6 இருப்பாங்களா? அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி எவ்வளவு மைனஸ் பண்ணுவோம்? 182 டோட்டல் வேல்யூ மைனஸ் ஆஃப் 57 பிளஸ் 96 மைனஸ் பண்ணாக்க நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ 29 கிடைக்கும். சரிங்களா? அவன் என்ன கேட்டிருக்கான்? மீதமுள்ள வயதில் உள்ள அந்த எண் யாரு? மீதம் யார் இருப்பா? ஒரு ஆள் தான் இருப்பாங்க. 3 பேரோட வயசு 19, கடைசி 3 பேரோட வயசு 32. மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. 7 பேர்ல 6 பேர் படிச்சா மீதி ஒரு ஆள் தானே இருப்பாங்க. அதான் மீதம். சரிங்களா? டோட்டல் வேல்யூ இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ மைனஸ் பண்ணாக்க நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? என்ன கேட்டிருக்கோம் அது மட்டும் பார்த்தாலே போதும். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாடல் பாருங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கிரிக்கெட் வீரர் எத்தனை இருக்காங்க? 64 ஆட்டங்கள் விளையாடி உள்ளாராம். சரியா? குறிப்பிட்ட சராசரி எடுத்திருக்காராம். ஆனால் என்ன சராசரி சொல்லவே நமக்கு. அப்ப எத்தனை மேட்ச்? 64 மேட்ச். எவ்வளவு சராசரின்னு தெரியாது. அது ஆவரேஜ் எவ்வளவு தெரியாது. அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சொல்றேன், மொத்தமா அடுத்த மேட்ச் விளையாண்டாலே 65 மாறிடுமா? கீழே 65. இப்ப மாறுறதுனால அந்த இடத்துல வந்து டெக் அவுட் ஆயிடுறாரு. அது எந்த ரெண்டும் எடுக்கலையா? ஆட்டம் இழந்துடுறாரு. 2 ரன் எடுக்காம. இப்ப அவர் வந்து என்ன மாறப்போகுது? இப்ப அவரோட சராசரி வந்து குறையலாம். சராசரி எவ்வளவு தெரியாது இல்ல. அப்ப நம்ம எவ்வளவு ஸ்டார்டிங்ல எக்ஸ்னு வச்சிருக்கோம், அதுல இருந்து -2 ஆகணும். சரிங்களா? மெயினா அதான். கீழே எப்போதும் ஆவரேஜ் போடுவோம். மேல ஆவரேஜ் போட்டு கீழே டோட்டல் போடுவோம். எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு போடுவோம். இங்க 64 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அவரோட ஆவரேஜ் முதல் தெரியாது. நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். சரிங்களா? அடுத்த மேட்ச் விளையாடுறாரு. 65 வச்சுக்கிட்டோம். ஒரு மேட்ச்னாலும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்ப ஆவரேஜ் குறையுதுன்றாங்க. எவ்வளவு குறையுதா? 2 குறையுது. ஏன்னா எந்த ரெண்டுமே எடுக்காததான் குறையுது. அது x-2. சரிங்களா? இந்த 65 அவனோட மல்டிகேஷன் பண்ணுங்க. மல்டிகேஷன் பண்ணாக்க எவ்வளோ வரும்? 64x = 65x மைனஸ் 65 2 போட்டா எவ்வளோ வரும்? 130 வரும். சரிங்களா? இப்ப இங்க இருக்க 64 போகுமா? 130 கொண்டு வந்துருங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 130 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 130. ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான்? புதிய சராசரி என்னன்னு கேட்டிருக்கான். அவன் தான் சொல்லிட்டான்ல, அடுத்த மேட்ச் விளையாண்டானா டெக் அவுட் ஆயிடுவான். அப்ப 2 குறைன்னு சொல்லிட்டான்ல. நம்மளுக்கு பழைய ஆவரேஜ் எவ்வளவு இருக்கு? 130 சொல்லிட்டு இருக்கு. இப்ப 2 குறைஞ்சிருச்சுன்னா அப்ப வேல்யூ என்ன இருக்கும்? -2 பண்ணிட்டாக்க 128. சரிங்களா? 128. அவன் நார்மலா சராசரி மட்டும் எதுவும் கேட்டிருந்தாங்கன்னா 130 போட்டிருப்போம். அவன் கேட்டிருக்கிறது புதிய சராசரி கேட்டிருக்கான். அதனால 2 மைனஸ் பண்ணிக்கிறோம். அதான் 128 போட்டிருக்கும். சரியா? மெயினா இந்த தான் தப்பு பண்ணுவோம். 130 ஆன்சர் இருக்கும், 128 ஆன்சர் இருக்கும். இங்க பாத்தீங்களா? 130 இருக்கு, 128 இருக்கு. 130 கிடைச்ச உடனே டக்குன்னு போட்டுறக்கூடாது. அவன் கேட்டிருக்கிறது புதிய சராசரி கேட்டிருக்கான். மெயினான பாயிண்ட் இதுதான். சரிங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க என்ன. இதே போல அடுத்த வீடியோலையும் பார்ப்போம் நம்ம.